அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே. பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, கவிதை நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே ஒரு பதிவினை பார்க்கப் போகிறோம். மகாபாரதத்திலிருந்து ஒரு பதிவினை பார்க்கப் போகிறோம். தவறான வார்த்தையால் தலைமை இழந்தான் என்ற தலைப்பிலே இருந்து ஒரு பதிவினை பார்க்கப் போகிறோம். தவறான வார்த்தை என்ன? அந்த வார்த்தையை பேசியவன் யார்? யாரை பார்த்து அவன் பேசினான்? அதனால் அவனுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டது என்பதை பற்றிய செய்திகளைத்தான் இந்த பதிவிலே நாம் பார்க்க போகிறோம். தவறான வார்த்தையை பேசியவன் துரியோதனன். யாரை பார்த்து பேசினான்? தன்னுடைய சிறிய தந்தையாக விளங்கக்கூடிய விதுராழ்வாரை பார்த்து பேசினான். அதனாலே அவன் தலைமை பதவியை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதை பற்றிய செய்திகளைத்தான் இந்த பதிவிலே இப்பொழுது பார்க்க போகிறோம். அதாவது மகாபாரதம் என்பது மிகப்பெரிய இதிகாசம். 5ஆம் வேதமாக போற்றப்படுவது. 4 வேதங்கள் இருக்கு, யுர், சாமம், அதர்வணம். 5வது வேதமாக இந்த மகாபாரதம் விளங்குகிறது. வியாச முனிவர் 5வது வேதமாக இது அமையட்டும் என்று சொல்லி மிகப்பெரிய கதை வடிவிலே நடந்த நிகழ்ச்சிகளை எழுதினார். அதனால்தான் வில்லிபுத்தூராழ்வார் சொல்லுகிற போது கூட, நீடாழி உலகத்து மறைநாளோடைந்தென்று நிலை நிற்கவே வாடாத தவவாய்மை முனிராஜன் மகாபாரதம் சொன்ன நாள் ஏடாக மாமேறு வெப்பாக அம்கூர் எழுத்தாணிதன் கோடாக எழுதும் பிரானை பணிந்தன்பு கூறுவாமரோன்னு சொன்னார் கடவுள் வாழ்த்து பாடலில். ஆகவே அப்படிப்பட்ட மகாபாரதம் வியாசர் சொல்ல அதை விநாயகப் பெருமான் இமயமலையின் மீது எழுத அப்படி எழுதப்பட்ட ஒரு இலக்கியம்தான், ஒரு இதிகாசம்தான் மகாபாரதம். அந்த மகாபாரதத்தில் எத்தனையோ கதைகள் வருகிறது, எவ்வளவோ நீதிகள் சொல்லப்படுகிறது. அதையெல்லாம் நாம் உணர்ந்து பார்த்தால் வாழ்க்கையிலே நாமும் நீதியோடு நடந்தவர்கள் எப்படி ஆனார்கள், நீதியை கடந்து நீதியை அழித்து வாழ்ந்தவர்கள் எப்படி ஆனார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்கிற போது நாமும் நல்லபடி வாழ்ந்தால் நன்மையாக இருக்கலாம், தீய வழி சென்றால் நமக்கு தீமைகள் ஏற்படும் என்பதை நாம் அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்ளலாம். மகாபாரதத்திலே பஞ்சபாண்டவர்கள் இருந்தார்கள், துரியோதனாதிகள் இருந்தார்கள். துரியோதனாதிகள் 100 பேர், பஞ்சபாண்டவர்கள் 5 பேர். திருதராஷ்டிர மகாராஜாவுக்கு பிறந்தவர்கள் துரியோதனாதிகள், பாண்டு மகாராஜாவுக்கு பிறந்தவர்கள் பஞ்சபாண்டவர்கள். இந்த பஞ்சபாண்டவர்கள் பாண்டு மகாராஜாவுக்கு மறைவுக்கு பின்னாலே அஸ்தினாபுரத்தில் இருந்து துரியோதனனுக்கு பக்கத்துணையாக இருந்தார்கள், பக்கபலமாக இருந்தார்கள். பரியப்பா மகன் துரியோதனன், சிற்றப்பாவின் மகன்கள் பஞ்சபாண்டவர்கள். அவர்கள் 2 பேரும் அங்கே ஒற்றுமையாக ஒரு காலத்தில் இருந்தார்கள். பிறகு பீமனுடைய பலம் 1000 யானைகள் கொண்ட பலம் பீமனுடைய பலம். அதனால் அப்படிப்பட்ட பலம் வாய்ந்த பீமனை துரியோதனாதிகளாலே வெல்ல முடியவில்லை. அதனாலே அவர்கள் பஞ்சபாண்டவர்கள் மீது துரியோதனாதிகளுக்கு கோபமும் பொறாமையும் பொச்சரிப்பும் வந்தது. அவர்களை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று நினைத்தான் துரியோதனன். அந்த துரியோதனனுக்கு ஒரு மாமனாக இருந்தவன் ஜெகனி மாமா. அப்படி இருக்கிற போது இந்த பிறப்பு இல்லை, 7 பிறப்பு எடுத்தாலும் அந்த தருமனையோ பீமனையோ நகுலனையோ அர்ஜுனையோ சகாதேவனையோ வெல்ல முடியாது என்று சொல்லி ஜெகுனி சொன்னத காரணத்தினால் அவர்களை தந்திரமாக வெல்ல வேண்டும் என்று ஜெகுனி சொன்னான் துரியோதனத்திலே. அதனாலே ஜெகுனி என்ன செய்தான், இவர் ஒரு துரியோதனத்தில் சொல்லி ஒரு மண்டபத்தை கட்டச் சொன்னான். அந்த மண்டபம் அருமையான ஒரு மண்டபமாக இருந்தது. அவர்கள் மண்டபத்தின் அழகான மன்னரைவர் தம்மை நீ கொண்டு வருக என்று சொல்லி விதுராழ்வாரை அனுப்பினார்கள். விதுராழ்வார் போனார். மண்டபத்துடைய அழகை பார்க்க வேண்டும், வாருங்கள் என்று சொன்னார். இவர்கள் அஸ்தினாபுரத்திற்கு வந்தார்கள் பஞ்சபாண்டவர்கள். அப்படி வருகிற போது என்ன ஆச்சு, அருமையான மண்டபம், சிறந்த மண்டபம்,
பொன்னாலேயே தூண்களை எழுப்பி நவரத்தினங்களை எல்லாம் போட்டு அருமையான ஒரு மண்டபத்தை செய்திருக்கிறாயே துரியோதனா, இதற்கு என்ன மண்டபம் பேருன்னு கேட்டார். ஒரு மண்டபம் போட்டால் என்ன சொல்லுவாங்க? இது அன்னதான மண்டபம், இது பட்டி மண்டபம், இது ஆரணங்குகள் ஆடக்கூடிய நடன மண்டபம், இது ஊராட்சி மன்ற மண்டபம், இப்படியெல்லாம் ஒரு ஒரு மண்டபத்துக்கு பெயர் வைப்பார்களே, அந்த மாதிரி இந்த மண்டபத்திற்கு என்ன பெயர் வைத்திருக்கிறாய் என்று கேட்டார் தர்மராஜா. அப்போ துரியோதனன் என்ன சொன்னான்? அண்ணா, நீங்கள் தானே அந்த மண்டபத்தையே திறந்து பெயர் பலகையை திறந்து வைக்க போகிறீங்க, நீங்களே பார்த்துவோங்க அண்ணா. சரின்னு மண்டபத்துடைய பெயர் பலகையை திறந்து வைக்க வந்தார் யார்? தர்மராஜா. பார்த்தால் அதில் பார்த்த உடனே அப்படியே அசந்து போனார். அப்படியே ஒரு அதிர்ச்சி அடைந்து விட்டது. யாருக்கு? தர்மராஜாவுக்கு. அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா, சூதாட்ட மண்டபம்னு எழுதியிருந்தது. ஆக சூது ஆடுவதற்கென்றே ஒரு மண்டபத்தை கட்டினான் யார்? துரியோதனன். தசரமகா சக்கரவர்த்தி என்ன கட்டினார்? அன்னமன் அடையவர் ஆடும் மண்டபம், பன்னரும் கலைதறி பட்டி மண்டபம், இப்படியெல்லாம் பல மண்டபங்களை அன்னதான மண்டபம்லாம் கட்டினார். ஆனால் இவன் என்ன பண்ணான்? இந்த மாதிரி ஒரு மண்டபத்தை கட்டினான். சரி, எதுக்காகவா கட்டியிருக்கேன்னா, அரசர்கள் ராஜாக்கள்லாம் சும்மா விளையாட்டாக ஆடுவதற்காக கட்டியிருக்கிறேன். 64 கலைகளிலே இந்த சூதாட்ட கலையும் ஒரு கலைன்னு சொல்கிறாங்களே, ஆகவே அந்த சூதாட்ட கலையை நாம் கொஞ்சம் நேரம் தாயம் உருட்டலான்னா. அப்போ இது மாதிரி சூதாட்ட கலைகளை எல்லாம் செய்து ஒரு வெற்றி ஒரு தோல்வின்னு ஆகிடும், வேண்டாம் பாடினார். சரி, நம்ம தமாஷா விளையாடலான்னா துரியோதனன். தமாஷா விளையாடலான்னு விளையாடுகிற போது தர்மராஜா இந்த பக்கம் உட்கார்ந்தார். துரியோதனுக்கு சார்பாக அந்த ஜெகனி உட்கார்ந்தான். தாயம் உருட்டலானார். அப்படி தாயம் உருட்டுன்ற போது சும்மாவே ஆடினா சுவாரஸ்யமாக இருக்காது, அதனால் ஏதாவது ஒரு பொருளை வச்சு ஆடினா சுவாரஸ்யமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஒருத்தர் ஜெயித்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கும், அடுத்தவங்க தோற்றவங்க அடுத்து ஜெயித்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கும். ஆக இன்பம் மாறி மாறி வரும், சுவாரஸ்யமாகவும் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். அதனால் ஏன்னா ஒரு பொருளை வச்சு ஆடலான்னா. சரி, நான் அப்போ என்ன சொன்னேன்? ஐயோ, பொருளை வச்சு ஆடினா என்னுடைய பொருள் உனக்கு போகும், இல்லை உன்னுடைய பொருள் எனக்கு வரும், எதுக்கு அதெல்லாம் ஒருத்தர் அபகரிக்கிற மாதிரி போதேன்னாரு தர்மராஜா. அப்போ அவன் என்ன சொன்னான்? துரியோதனன், சும்மா பொருளை வச்சு ஆடுவோம், ஆட்டம் முடிஞ்ச பிற்பாடு அவங்கவுங்க பொருளை அவங்கவுங்க எடுத்துக்கலான்ட்டான். நீ ஜெயித்த பொருளை நீ ஜெயிச்சிருந்தாலும் நான் ஜெயிச்சிருந்தாலும் அவங்கவுங்க பொருளை அவங்கவுங்க எடுத்துக்கலான்ட்டான். சரி, அப்படி தானேன்னு சொல்லிட்டு தர்மராஜா ஆடினார். அப்படி ஆடுகிற போது தாயம் உருட்டலானார். அங்கே ஜெகினி வென்று விட்டான். எல்லா இடத்துலையும் ஜெகினியை வந்துட்டான். இப்படி ரதம், கஜம், துரகம், பதாதி என்று சொல்லக்கூடிய 4 வகையான படைகளையும் வைத்து ஆடிட்டான். கடைசியில் எல்லாம் திரும்பி நம்ம எடுத்துக்க தானே போகிறது, நீங்கள் ஆடுங்க ஆடுங்கன்னு துரியோதனன் சொன்ன உடனே தன்னை வைத்து ஆடினான், தம்பிமார்களை வைத்து ஆடினான், கடைசியிலே திரௌபதியை வைத்து ஆடினான். கடைசியில் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். அடுத்து வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதாவது எந்த விதமான பொருளும் இல்லை. சரி, ஆட்டம் முடிந்து விட்டது. சரிப்பா, நம்ம சொன்னபடி ஒரு பொருளை அவரவர் எடுத்துக்கலாமான்னு தர்மராஜா கேட்டபோது, எடுத்துக்கலாம், ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து கொடுக்குறான்னா. எத்தனை நாள் பொறுத்துப்பா கொடுக்குறப்பான்னார். ஒரு 13 நாள் பொறுத்து கொடுக்குறேன் அப்படின்னா. சரி, 13 நாள் பொறுத்து தானே கொடுக்குறாரு. சரி, 13 நாள் எல்லாம் இருக்கலாம், அந்த பொருளெல்லாம் அப்புறப்பட்டுக்கலான்னு இருந்தார் தர்மராஜா. அப்போது அவன் துரியோதனன் என்ன சொன்னான்? தேவர் கணக்கில் 13 நாளுன்னா. தேவர் கணக்கில் 6 மாதம் பகல், 6 மாதம் இரவு. ஆக ஒரு நாள் என்று சொல்வது ஒரு வருஷம் ஆகுது. ஆகவே தேவர் கணக்கிலே 13 வருஷம் என்கிற போது 13 ஆண்டுகள் கழித்து நான் கொடுக்குறேன்னா. கடைசியில் சிக்கலில் மாட்டி விட்டான். ஆகவே என்ன ஆச்சு? நீங்கள் நாட்டை இழந்து விட்டீர்கள், வீட்டை இழந்து விட்டீர்கள், ரதம், கஜம், துரகம் இழந்து விட்டீர்கள், உங்களையும் நீங்கள் இழந்து விட்டீர்கள். ஆகவே நீங்கள் எனக்கு அடிமையாகி விட்டீர்கள். ஆகவே 12 ஆண்டு காலம் வனவாசமும் ஓராண்டு காலம் அஜ்ஞாதவாசமும் முடித்துவிட்டு மீண்டும் வந்தால் நான் உங்களுக்கு இந்த பொறுப்புகளை, இந்த பதவிகளை, இந்த பொருள்களை எல்லாம் நான் தருவேன்னு சொன்னான். சரி, என்ன பண்ணுறது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. பீஷ்மாச்சாரி, கிருபாச்சாரி, துரோணாச்சாரி எல்லா ஆச்சாரியார்களும் அங்கே இருந்து அங்கே ஒரு ஒப்பந்தம் எழுதி 12 ஆண்டு காலம் வனவாசமும் ஓராண்டு காலம் யாருக்கும் தெரியாமல் மறைந்து வாழக்கூடிய அஜ்ஞாத வாசமும் இருந்துவிட்டு வந்தால் மீண்டும் உங்களுக்கு தருகிறேன்னு ஒப்பந்தம் கையெழுத்து எழுதினாங்க. சரி, எழுதி முடிச்சிட்டாங்க. சரின்னு வேறு வழி இல்லாமல் இவர்கள் கடைசியில் காட்டுக்கு போயிட்டாங்க. 12 வருஷம் முடிஞ்சது. ஓராண்டு காலம் அஜ்ஞாத வாசமும் முடிந்தது. ஆக 13 ஆண்டு காலம் முடிந்து விட்ட காரணத்தினால் நாம் நாடுக்கு கேட்கணுமேன்றதுக்காக உலூகன் என்று சொல்லக்கூடிய முனிவரை தூதா அனுப்பினாங்க பஞ்சபாண்டவர்கள். அவன் சஞ்சயன் என்று சொல்லக்கூடிய முனிவனை தூதா அனுப்பி என்ன பண்ணால், உலோக முனிவர் வந்தார், கேட்டார்,
அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய முனிவரை தூதை அனுப்பி, நாடு ஆண்டவர்கள் தான், காடு ஆண்டவர்கள் தான், நீங்கள் காட்டிலே வாழ்ந்து பழகிட்டீங்க, நாங்கள் நாட்டிலே வாழ்ந்து பழகிட்டோம், நீங்கள் அங்கேயே இருந்துடுங்கன்ட்டான். அதனால் கோபமுற்ற பஞ்சபாண்டவர்கள் என்ன பண்ணாங்க, கிருஷ்ண பரமாத்மாவை கூப்பிட்டாங்க. கண்ண பரமாத்மா வந்தார். என்ன பண்ணார், இந்த மாதிரி உலோகனை தூது அனுப்பணும், அவங்க சஞ்சயனை தூது அனுப்பி இந்த மாதிரி நாடாண்டவள் காடாண்டவள்னு சொல்லிட்டாங்க, அதனால் இப்போ என்ன செய்யறதுன்னு கேட்டான். அப்பொழுது எல்லாம் கரைத்தால் கல்லும் கரைன்னு சொல்லுவாங்க, உங்கள் மேலே எல்லோருக்குமே ஒரு பயமும் பக்தியும் இருக்கிறது, அதனால் கண்ணா நீங்கள் தான் எங்களுக்காக தூது செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் தர்மராஜா. சரி என்று சொல்லி பஞ்சபாண்டவர்களுக்காக தூது போகிறார். எங்கே போகிறார், இங்கே ஓப்பலாயத்திலிருந்து விராட நாட்டில் தான் இவங்க தங்கியிருந்தாங்க பஞ்சபாண்டவர்கள். 12 ஆண்டு காலம், ஓராண்டு காலம் அஜ்ஞாதவாசமும். அதனால் விராட நாட்டில் இருந்து அவர் போகிறார். ஓப்பிலாவியம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து போகிறார். பஞ்சபாண்டவர்களுடைய தூதுவனாக போகிறார். துரியோதனத்திலே போகிறார். ரதம், கஜம், துரகம், பதாதி என்று சொல்லக்கூடிய 4 வகை படைகளையும் எடுத்துக்கிட்டு அவர் பின்னால் போகுது. எல்லாரும் அங்கே போகிறாங்க. அஸ்தனாபுரிக்கு போனார். அங்கே முன்னால் ஒரு செண்பகத்தோப்பில் தங்கிட்டு அடுத்து அங்கேருந்து ஒரு தூதுவனை அனுப்பினார். இவரே ஒரு தூதுவராக போகிறார், அவர் ஒரு தூதுவனை அனுப்புகிறார். இது மாதிரி நான் செண்பகத்தோப்பில் தங்கியிருக்கிறேன், இன்னும் சிறிது நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு நான் வரப்போகிறேன், உங்கள் அரண்மனைக்கு வரப்போகிறேன்னு துரியோதனாதிகளுக்கு தகவல் அனுப்பினார் கிருஷ்ண பரமாத்மா. உடனே அவரை வரவேற்பதற்காக எல்லோரும் அங்கே வந்தாங்க. ஊர் எல்லையில் வந்தாங்க. அப்படியே ஊர் எல்லையில் வந்து கிருஷ்ண பரமாத்மாவும் அவரோடு வந்திருக்கக்கூடிய ரதம், கஜம், துரகம், பதாதி என்று சொல்லக்கூடிய 4 வகையான படைகளோடு அவர் கூட வந்தார். அவர் பாதுகாப்புக்காக அவர் வந்தார். அவர் போனால் அந்த படையோடு போகணுன்றதுக்காக வந்தார். வந்துகிற போது என்ன செய்தார், அப்படியே ஒவ்வொரு தெருவாக அஸ்தினாபுர தெருவுகளெல்லாம் பார்த்துட்டே வருவார். பெரிய பெரிய மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள் எல்லாத்தையும் பார்க்குறார். அப்படி மாட மாளிகைகளையும் கூட கோபுரங்களையும் பார்த்து கொண்டே வருகிறார். ஆஹா, அருமையான மாளிகை, இதுவோ சிறந்த மாளிகை, யாரும் மாளிகைன்னு கேட்குறார். உடனே அவர் என்ன சொல்கிறார், பீஷ்மாச்சாரி இது என்னுடைய மாளிகை என்றார். உடனே அடுத்து கொஞ்சம் தூரம் வரார், பார்க்குறார், இது யாருடைய மாளிகை என்றார். உடனே துரோணாச்சாரி இது என்னுடைய மாளிகை என்றார். அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் வர்றார், இது இப்போ மிகப்பெரிய மாளிகையாக இருக்கிறது, இது யாருடைய மாளிகைன்னு கேட்குறார். இது கிருவாச்சாரி தன்னுடைய மாளிகை என்றார். இப்படி பீஷ்மாச்சாரி, துரோணாச்சாரி, கிருவாச்சாரி, அசோத்தாமா என்று சொல்லக்கூடிய அத்தனை பேரும் இது எங்கள் மாளிகை, என்னுடைய மாளிகை என்று சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அப்படி வருகிற போது திடீரென்று ஒரு மாளிகையை பார்த்தார் கிருஷ்ண பரமாத்மா. பார்த்த உடனே என்ன செய்தார், இது யாருடைய மாளிகை, ரொம்ப அழகாக நல்லா இருக்குதே அப்படின்னு கேட்டார். அப்போது விதுரர் வந்தார். யார், துரியோதனுடைய சிற்றப்பா. துரியோதனுடைய அப்பா திருதராஷ்டிரன், துரியோதனுடைய சித்தப்பா பாண்டு மகாராஜா. அந்த பாண்டு மகாராஜாவுடைய பிள்ளைங்கள் தான் பஞ்சபாண்டவர்கள். அந்த பாண்டு மகாராஜா காலமாகிவிட்டார். அடுத்து இன்னொரு தம்பி, பாண்டுமகனுடைய இன்னொரு தம்பி தான் விதுரர், அவரும் ஒரு சித்தப்பா. ஆகவே அவர் சித்தப்பாவாக வழங்கக்கூடிய விதுரர் என்ன பண்ணார், இது யாருடைய வீடு, யாருடைய மாளிகை என்று கேட்டபோது எல்லோரும் என்னுடைய மாளிகை, என்னுடைய வீடு, என்னுடைய இல்லம் என்று சொல்லி கொண்டு இருக்கிற போது இவர் என்ன பண்ணார், இது உங்கள் மாளிகை என்னார், இது உங்கள் வீடு என்னார். யாரை பார்த்து, கண்ணபரமாத்மாவை பார்த்து. உடனே என்ன செய்தார் கண்ணபரமாத்மா, இந்த ஆஸ்தனாபுரத்திலே எனக்கென்று ஒரு வீடு இருக்கிறது என்று சொன்னால் நான் அந்த வீட்டுக்கு தானே போக வேண்டும்னு சொல்லி உடனே எல்லார்கிட்டையும் விடைபெற்று விட்டு எல்லாரையும் வணங்கி வாழ்த்திவிட்டு நான் அவருடைய வீட்டிலே போய் தங்குறேன், நாளை காலையில் அரசவைக்கு வருகிறேன், பஞ்சபாண்டவருடைய தூதுவனாக வந்திருக்கிறேன், நாளை காலையிலே அரசவைக்கு வருகிறேன் என்று சொல்லிட்டு விதுராழ்வாருடைய வீட்டுக்கு போயிட்டார். விதுராழ்வார் வீட்டுக்கு போகிறாங்க. அவரோட கண்ணனுடைய ஆட்கள் எல்லாம் போகிறாங்க, முக்கியமான பிரமுகர்கள்லாம் போகிறாங்க. அங்கே மிகப்பெரிய விருந்து உபச்சாரத்தை செய்கிறார். யார், விதுராழ்வார். அப்படி போன உடனே முதல்ல பாயாசத்தை கொடுக்குறார். அப்படி பாயாசத்தை கொடுத்த உடனே அந்த வாழை இலையில் பாயாசம் அப்படி விழுந்த உடனே அது கொஞ்சம் ஓரமாக போகுது. இந்த ஓரம் அந்த ஓரம் போன உடனே என்ன பண்ணிட்டாரு, இன்னும் ஒரு 2 கைகளை ஏற்படுத்தி அப்படியே இந்த வடக்கு கிழக்காகவும் கிழக்கு மேற்காகவும் 4 கைகளையும் ஏற்படுத்தி அப்படியே சதுர்புஜ காட்சியை கொடுத்து அந்த வாழை இலையில் இருக்கக்கூடிய பாயாசம் கீழே விழாமல் அவர் சிறப்பாக அதை குடிக்கிறார். அந்த சதுர்புஜ காட்சியும் பார்க்குறார் விதுராழ்வார். பார்த்துட்டு அப்படியே கையெடுத்து வணங்குறார். கிருஷ்ண பரமாத்மாவே எல்லாம் வல்ல பரம்பொருளாக விளங்கக்கூடிய திருமாலுடைய அவதாரமாக வந்திருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மான்றது எனக்கு தெரியும் என்று சொல்லி அவரை அங்கே வணங்குகிறார். அங்கே வணங்கி விட்டுட்டு அங்கே சாப்பிட்றார். அப்படி எல்லாரும் சாப்பிட்டு முடித்து படுத்துடுறாங்க. மறுநாள் காலையில் எழுந்திருக்கிறாங்க. மறுநாள் காலையிலே புறப்படுகிறார். யார், கிருஷ்ண பரமாத்மா. எங்கே புறப்படுகிறார், துரியோதனுடைய ராஜ்யசபைக்கு புறப்படுகிறார். அங்கே துரியோதனுடைய ராஜ்யசபைக்கு புறப்படுகிற போது அங்கே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் அவர் வராரு, அவர் நம்முடைய வீட்டில் வந்து தங்காமல் நம்மளுடைய வீட்டில் வந்து பார்க்காம அவர் எங்கே பார்க்குறாருனாக்கா விதுராழ்வாருடைய வீட்டுக்கு போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு விருந்து கொண்டு விட்டு எழுந்திட்டு வர்றார், நம்ம எல்லாம் அவமதித்து விட்டார் என்று சொல்லி
அவர் வந்தால் அவருக்கு யாரும் உபச்சாரம் செய்யக்கூடாது, அவருக்கு யாரும் வணக்கம் செய்யக்கூடாது, அவரை யாரும் வணங்கக்கூடாது, அவரை யாரும் வருகை என்று வார்த்தை சொல்லக்கூடாது. அப்படி யாராவது சொல்லிவிடையானால் அவருடைய நாட்டையே நான் குளித்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறான் யார்? துரியோதனன். காவல் மன்னவர் மூங்கள்தோறும் மிருகன் பரப்பியவர் கருதுவோர் ஏவலின்கண் வரும் தூதனாமடையன் இந்தினம் அவையில் எய்சினால் ஓவல் என்று இது சென்று கண்டு தொழுது உறவு ஊரில் உங்கள் ஊர் தீவலம் செய்ய அடர்ப்பன் என்று நனி சீறினான் முறைமை மாறினான்னார் உத்தராழ்வர். அவங்க ஓட்ட மாத்திரம் இல்லை, எவன் வணக்கம் வைக்கிறானா அவன் ஓட்ட மாத்திரம் இல்லை, அவன் எந்த ஊரில் இருக்கானா அந்த ஊரையே கொடுத்துடுவான்னா. யார்? துரியோதனன். உடனே கிருஷ்ண வர ஆரம்பித்தார். வருகிறார், அந்த அரண்மனையுடைய வாயிலை ஏறிட்ட உடனே என்ன பண்ணுறதுன்னு எல்லாரும் அமைதியாகவும் பொறுமையாகவும் 56 தேசத்து ராஜாக்களும் எல்லாரும் அங்கே வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன ஆச்சு? பார்த்தார் பீஷ்மாச்சாரி. என்ன பண்ணார்? பீஷ்மாச்சாரிக்கு தெரியும் யார் இவர் கண்ணன் யாருன்ட்டு, திருமாவளுடைய அவதாரம்னு தெரியும். அதனால் அவர் என்ன பண்ணார்? கண்ணன் வருகிற போது அவரை கும்பிடாமல், கடவுளை நான் கும்பிடாமல் நான் யாரை கும்பிடுறது, ஆகவே கண்ணனை கும்பிட்டு விடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? நம்முடைய வீட்டை அவன் கொடுத்துவானா? நம்முடைய வீடு யாருடைய வீடு? துரியோதன வீட்டில் தான் இவர் இருக்கிறாரு. யார்? பீஷ்மாச்சாரி. அவன் வீட்டை கொளுத்துவனாக்கா அப்போ அவன் வீட்டை தான் அவன் கொளுத்தி போகிறான். அப்போ அவன் நாட்டையே கொளுத்தி போகிறான்னா அவன் ஊரையே கொளுத்தி போகிறான்னா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? தைரியமாக இந்த பீஷ்மாச்சாரி கண்ணா வருக, கார்மிகள் வண்ணா வருக, கண்ணா மணிவண்ணா மைவண்ணா என்று சொல்லி அவருடைய நாமங்களையெல்லாம் சொல்லிக்கொண்டு அப்படியே அருமையாக அவரை வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறார். இவர் வரவேற்ற உடனே கிருபாச்சாரி, துரோணாச்சாரி எல்லோரும் அப்படியே வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கர்ணன் கூட அப்படி தலையை கவிழ்த்து அப்படி நிற்கிறான், தலையை வணங்கி அப்படி நிற்கிறான். கையெழுத்து கும்பிட்டா நம்ம நண்பனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுமேன்ட்டு. ஆக சிற்றரசர்கள், பேரரசர்கள் அத்தனை பேர் 56 தேசத்து ராஜாக்களும் எல்லாரையும் எழுந்து கும்பிட்டுட்டாங்க. இப்போ யாருடைய நாட்டை கொளுத்துறது? கொளுத்துனா எல்லோரும் நாட்டை தான் கொளுத்தணும். அப்போ என்ன பண்ணுறது? ஆனாலும் சரின்ட்டு அமைதியாகிட்டான் துரியோதனன். அடுத்து அங்கே அமர்ந்தாங்க. அங்கே அமர்ந்துக்கிற போது என்ன விஷயமா வந்துடுறீங்க அப்படின்னு கேட்டார். துரியோதனன் கேட்டான். அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், ஐயா நீங்கள் பஞ்சபாண்டவர்களை சூதாடி காட்டுக்கு அனுப்பிட்டீங்க. உங்களுடைய இதுபடி உத்தரவுப்படி அவங்க 12 ஆண்டு காலம் வனவாசமும் ஓராண்டு காலம் அஞ்ஞாதவாசம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு சேர வேண்டிய நாட்டை கேட்டாக நீங்கள் நாடு ஆண்டவர்கள் தான், காடு ஆண்டவர்கள் தான் சொல்லிட்டீங்க. அதனாலே என்னை தூதுவனாக அனுப்பியிருக்கிறார்கள், என்ன சொல்ல போகிறீங்கன்னு கேட்டான். அப்போ அவன் என்ன சொன்னான்? சரி பாதி ராஜ்யம் கொடுக்குறேன்னு சொன்னியே, பாதி ராஜ்யத்தை கொடுன்னார். பாதி ராஜ்யத்தை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னார். கடைசியில் அவர் என்ன பண்ணார்? கிருஷ்ண பரமாத்மா கேட்குறார், சரி 5 பேர் பஞ்சபாண்டவர்கள் இருக்காங்களே, 5 பேருக்கு 5 ஊராவது கொடுறான்னு கேட்டார். அவன் 5 ஊரையும் கொடுக்க மாட்டான்னா. அடுத்து என்ன பண்ணான்? சரி 5 பேருக்கு 5 வீடாவது கொடுன்னு கேட்டார். 5 வீட்டையும் நான் கொடுக்க மாட்டேன்னா. சரி 5 பேரும் சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு பெரிய வீடாவது ஒன்று கொடுறான்னார். அதையும் நான் கொடுக்க மாட்டேன்னா. ஊசி நாட்டு இடம் கொடுப்பேனான்னா. ஊசி நாட்டு இடம் கொடுப்பேனான்னா. ஒரு ஊசி நாட்டு இடம் ஒரு ஊசி நாட்டக்கூடிய இடத்த கூட நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா. ஈ இருக்கும் இடம் இன்னும் அவருக்கு இனிக்கூடியன்னா. ஒரு ஈ உக்கார இடம் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இடத்த கூட நான் கொடுக்க மாட்டேன்னு துரியோதனன் கிருஷ்ண பரமாத்மாகிட்ட சொன்னான். இப்படி சொன்னால் என்ன செய்கிறது? நாளைக்கு பஞ்சபாண்டவர்களுக்கும் துரியோதனனுக்கும் போர் அந்த போரிலே அவர்கள் வெற்றி பெற்றால் நீ நாட்டை இழக்க வேண்டியதாக இருக்குமேன்னார். சரி எழுந்தால் கூட பரவாயில்லை, நான் கொடுக்க மாட்டேன்னா. சரின்னு ஆச்சு. அப்படின்னா சண்டைக்காவது உத்தரவாதம் கொடுன்னா. சண்டை கூட, நான் ராஜாதி ராஜன், 56 தேசத்து ராஜா, நீ மடையன், நீ ஆடு மாடு மேய்க்கிறவன், உனக்காடா நான் கையை தொட்டால் என் கையினுடைய தரம் தாண்டிடும் எப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்? ஒரு தூணை தட்டி நான் உறுதி கொடுக்குறேனே தவிர உன் கையை தொட்டு உறுதி கொடுக்க மாட்டான்னா. அப்படியெல்லாம் கேவலப்படுத்தினான் யாரே? கிருஷ்ண பரமாத்மாவை. உடனே அவர்கள் என்ன எனக்கு பங்காளிகளான்னா? யார்? பஞ்சபாண்டவர்கள் எனக்கு பங்காளிகள் அல்ல, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா. யார்? என்னுடைய தந்தை திருதராஷ்டிரன், என்னுடைய சிறிய தந்தை பாண்டு மகாராஜா, அடுத்து இன்னொரு சிறிய தந்தை விதுரர். ஆக 3 பேர் இருந்தாங்க. இங்கே திருதராஷ்டிர மகாராஜாவுக்கு நாங்கள் 100 பேர் பிறந்தோம். அந்த பாண்டு மகாராஜா சித்தப்பாவுக்கு 5 பேர் பிறந்தாங்கன்றீங்களே, அந்த பாண்டு மகாராஜாவுக்காக பிறந்தாங்க. அந்த பாண்டு மகாராஜாவுக்கு 2 மனைவிகள், ஒன்று குந்திமாதேவி, இன்னொன்று மாத்ராதேவி. அந்த குந்திமாதேவிக்கும் மாத்ராதேவிக்கும் தான் பிறந்தாங்களே தவிர குந்திமாதேவிக்கும் மாத்ராதேவிக்கும் வேறு கணவர்களோடு பிறந்தார்களே தவிர எங்கள் சிற்றப்பாவாக விளங்கக்கூடிய பாண்டு மகாராஜாவோடு பிறக்கவில்லை, பாண்டு மகாராஜாவோடு உறவு கொண்டு பிறக்கவில்லை. அன்னை என்பவர் ஐவராம்.
அன்னை என்பவர் இருவராம், அப்பன் என்பவர் ஐவராம். ஆகவே அம்மா 2 பேர், அப்பா 5 பேர். யம தர்மராஜாவோடு கூடி இங்கே தர்மராஜாவை பெற்றாங்க குந்திமாதேவி. வாயு பகவானோடு கூடி அந்த பீமனை பெற்றாங்க. இந்திரனோடு கூடி அர்ஜுனனை பெற்றாங்க. அசுனி தேவர்கள் 2 பேரோடு கூடி அந்த மாத்ராதேவி நகுல சகாதேவர்களை பெற்றாங்க. ஆகவே இந்த 5 பேரும் என்னுடைய சிறிய தந்தையாக விளங்கக்கூடிய பாண்டு மகாராஜாவுக்கு பிறந்தவர்கள் இல்லை. ஆகவே அவர்கள் எனக்கு பங்காளிகள் இல்லை. ஆகவே அவர்களுக்கு நான் நாடு கொடுக்க முடியாது என்று சொன்னான். இப்படி சொன்ன உடனே என்னாச்சு? குந்திமாதேவி யார்? வசுதேவ தேவிக்கு பிறந்தவர் கிருஷ்ணர். அந்த வசுதேவருடைய தங்கச்சி தான் குந்திமாதேவி. ஆக கிருஷ்ண பரமாத்மாவுடைய அத்தை. தன்னுடைய அத்தை இப்படி கேவலமாக பேசுகிறானே என்று சொல்லி அவருக்கு கோபம் வந்தது. உடனே என்ன பண்ணார்? அந்த அவையில் இருந்து அவர் வெளியனுப்பு செய்தார். இன்றைக்கெல்லாம் சட்டசபையிலேருந்து வெளியனுப்பு செய்கிறாங்களே, பார்லிமெண்ட்லேருந்து வெளியனுப்பு செய்கிறாங்களே, அதற்கெல்லாம் முதல் முன்னோடி காரணமாக இருந்து முதலாக வெளியனுப்பு செய்தவர் யார் என்று சொன்னால், அந்த துரியோதனுடைய அவையில் இருந்து 56 தேசத்து அரசர்கள் கூடியிருக்கக்கூடிய அவையிலிருந்து முதலாக வெளியனுப்பு செய்தவர் யார் என்று சொன்னால் இந்த கிருஷ்ண பரமாத்மா கண்ண பரமாத்மா தான். அவர் வெளியேறிட்டார். என்னுடைய அத்தையாக விளங்கக்கூடிய குந்திமாதேவியை நீ அவமானப்படுத்துவதனால் நான் இந்த அவையில் இருந்து வெளியேறுகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் வெளியேறிட்டார். அவர் வெளியேறிட்டு விதுருடைய வீட்டுக்கு வந்து அங்கே தங்க ஆரம்பிச்சிட்டார். அடுத்து என்னாச்சு? வந்த காரியத்தை சரியாக இன்னும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஏதுன்றதுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்ததுனால அவர் வெளியனுப்பு செய்துட்டாரே, அடுத்து என்ன பிரச்சனைகள் வருமோ என்னவோ என்று சொல்லி அவன் ஏங்கி கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் விதுராழ்வாரை பார்த்தான். விதுராழ்வார் யார்? சித்தப்பா. அந்த சித்தப்பாவாக விளங்கக்கூடிய விதுராழ்வாரை பார்த்து அந்த துரியோதனன் என்ன சொன்னான்? ஏ தாசி மகனே, ஏ வேசி மகனேன்னு கேட்டான். ஏன்னா இந்த திருதராஷ்டிரன் யாருக்கு பிறந்தவர் என்று சொன்னால் வியாசருக்கும் அந்த பரிமளகந்திக்கும் பிறந்தவர். யார்? திருதராஷ்டிரன். அந்த வியாசருக்கும் அதாவது வியாசர் வந்து பரிமளகந்தியுடைய மகன். அந்த பரிமளகந்தியுடைய மகனாக விளங்கக்கூடியவர் வியாசர். அந்த பரிமளகந்தியை சந்தன மகாராஜா திருமணம் செய்து கொண்டார். அந்த சந்தன மகாராஜா திருமணம் செய்து கொண்ட பின்னாலே அந்த சந்தன மகாராஜாவுக்கு பிறந்தது விசித்திர வீரியன் சித்திராங்கதன். அதில் சித்திராங்கதன் செத்து போயிட்டான். அந்த விசித்திர வீரியன் இருந்தான். அந்த விசித்திர வீரியனுக்கு 2 பேரை கல்யாணம் பண்ணி வச்சார் பீஷ்மாச்சாரி. ஒன்று அம்பிகை, இன்னொன்று அம்பாலிகை. அந்த அம்பாலிகைக்கு பிறந்தவன் அந்த வியாச பகவானுக்கும் அம்பிகைக்கும் பிறந்தவன் திருதராஷ்டிரன். வியாச பகவானுக்கும் அம்பாலிகைக்கும் பிறந்தவன் இந்த பாண்டு மகாராஜா. அடுத்து பார்த்தாங்க பரிமளகந்தி. அப்பா, என்னுடைய மூத்த மகனே, என்னுடைய முதல் மகனே, பராச்சர முனிவர் மூலமாக எனக்கு பிறந்த வியாசனே, நான் வந்து என்னுடைய மருமகளாக விளங்கக்கூடிய இந்த பிள்ளைகளை பார்க்கிற போது என்னாச்சுன்னா, அவங்களாம் முதல் பிள்ளை எங்கே அந்த அம்பிகை இடத்துல வியாச முனிவர் வருகிற போது அந்த அம்மா கண்ணு மூட்டனால குருடாக போயிட்டான். அடுத்து அம்பாலிகைகிட்ட வியாச முனிவர் வந்து அருள் பாலிப்பு செய்து அங்கே குழந்தை பாக்கியத்தை தர வருகிற போது அந்த அம்மா அப்படியே முகமெல்லாம் வெளுத்து போச்சு. அதனால் முதல் குழந்தை திருதராஷ்டிரன் குருடனாக பிறந்து விட்டான். அடுத்த குழந்தை பாண்டு மகாராஜா வெளுத்து போயிட்டார். அதனால் 3ஆவதாக ஒரு குழந்தையை கொடுத்து விட்டு போன்னு வியாசர்கிட்ட சொன்னாங்க பரிமளகந்தி. அப்பொழுது அந்த வியாசர் என்ன செய்தார்? 3ஆவதாக வந்தார். வருகிற போது இந்த அம்பிகையும் அம்பாலிகையும் என்ன செய்தாங்கன்னா, நமக்கு ஏற்கனவே 2 குழந்தைகளை இவர் கொடுத்துட்டாரே, 3ஆவது யார் நம்ம குழந்தையை பெற்றது? அதனால் தன்னுடைய வீட்டிலே வழி வழியாக பரம்பரையாக வேலைக்காரியாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வேலைக்காரியை நல்லா அழகாக ஆடை ஆபரணங்களை உடுத்தி அந்த வியாசர் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அந்த வியாசர் அந்த கண் பார்வையிலேயே பார்த்து அவர் கர்ப்பமாக்கினார். அதன் மூலமாக பிறந்தவர் தான் விதுரர். ஆகவே அந்த துரியோதனன் என்ன செய்தான்? அந்த விதுரரை பார்த்து, நான் என்னுடைய தந்தையாக விளங்கக்கூடிய திருதராஷ்டிர மகாராஜாவும் என்னுடைய இறந்து போன என்னுடைய தந்தையாக விளங்கக்கூடிய சிறிய தந்தையாக விளங்கக்கூடிய பாண்டு மகாராஜாவும் பட்டத்து மகாராணிக்கு பிறந்தவர்கள். நீ வந்து வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்கார பெண்ணுக்கு அலங்காரம் செய்து வியாசர் முனிவமால் பிறந்த பையன் நீ. ஆகவே நீ வந்து அந்த காலத்தில் வேலைக்காரர்களை தாசி மகன் தாசி என்று சொல்லுவார்கள். ஆகவே நீ தாசி மகன் வேசி மகன் என்று சொல்லி விளையாட்டாக பேசிவிட்டான். யாரை பார்த்து? விதுரரை பார்த்து.
ஆகவே விதுரருக்கு உடனே கோபம் வந்துடுச்சு. எங்கள் 3 பேருக்கும் ஒரே தந்தை தான். யார்? திருதராஷனுக்கும் பாண்டுவுக்கும் விதுரருக்கும் ஒரே தந்தைக்கு பிறந்தவர்கள், ஆனால் 3 தாய்க்கு பிறந்தவர்கள். அதனால் என்னை அவமானப்படுத்தி விட்டாயே. இப்பொழுது குந்திமாதேவியை அவமானப்படுத்தி கண்ணபராத்மா வெளிநடப்பு செய்தார். இப்போ என்னுடைய தாயை நீ அவமானப்படுத்துகிறாய். தாயை பைத்தவனை நான் விடமாட்டேன். ஆகவே நான் இப்போதே உனக்கு நான் ஆதரவாக இருக்க மாட்டேன். என்னுடைய கையில் இருக்கக்கூடியது விதுரர் வில்லுன்னு சொல்லுவாங்க. அர்ஜுனுடைய கையில் இருக்கக்கூடிய வில்லு காண்டீபம் என்று சொல்லக்கூடிய வில்லுன்னு சொல்லுவாங்க. அந்த காண்டீபம் என்று சொல்லக்கூடிய வில்லுக்கு நிகரான ஒரு வில்லு இருக்குதுன்னாக்கா இந்த துரியோதனாதிகள் பக்கம் அது விதுரர் கையில் இருக்கக்கூடிய வில்லு தான். ஆகவே இந்த வில்லை நான் எதிர்காலத்திலே மகாபாரத போர் வந்தால் பயன்படுத்தலாம் என்று நினைத்திருந்தேன். என்னை தாசி மகனே வேசி மகனே என்று நீ கூறிவிட்ட காரணத்தினால் துரியோதனா, இனி இந்த வில் உனக்கு பயன்படாது என்று சொல்லி வில் 2லும் சிறிய வில்லை சேர்ந்த வில்லதனை வேறு 2 பட வெட்டினான். உடனே ஒரு கத்தியை கொண்டாங்கண்ணா. உடனே ஏவலர்கள் கத்தியை கொண்டு வந்தாங்க. அந்த கத்தியினால் என்ன பண்ணான்? அந்த வில்லை அப்படியே வெட்டினான். 2 துண்டாக போட்டு அந்த இடத்துல இருந்து அவன் வெளியேற ஆரம்பிச்சிட்டான். இப்போ கிருஷ்ண பரமாத்மா அவமானப்படுத்தி அவர் வெளியேறினார். இப்போ நானும் 2வது முறையாக அவையை விட்டு வெளியேறுகிறேன்னு சொல்லி அந்த விதுராழ்வாரும் வெளியே போயிட்டார். அந்த வில்லு 2லும் பெரிய வில்லதனை வேறு 2 விட வெட்டினான்னு வெளியுத்தராழ்வார். அது என்னாக சிவதனுசு 1, விஷ்ணுதனுசு 1. அந்த சிவதனுசுக்கு நிகரான வலிமை வில் கிடையாது. அதே போல் விஷ்ணு தனுசுக்கு நிகரான வில்லும் கிடையாது. ஏன்னா 60,000 பேர் தூக்கின்னு வருவாங்க அந்த வில்லை. 60,000 அளவில் ஆற்றலர் தரிமடுத்து எடையடை தண்டில் தாங்கினார்னு கம்பர் சொல்லுவார். ஆகவே அப்படிப்பட்ட வில்லு அது சிவதனுசு மிதிலையில் இருந்த வில்லு. அதற்கு நிகரான வில்லு பரசுராமன் கையில் இருந்த விஷ்ணு தனுசு. அந்த 2 வில்லுக்கும் நிகரான ஒரு வில்லு எதுன்றதுனாக்கா விதுரர் கையில் இருக்கக்கூடிய வில்லு தான். ஆகவே இந்த விதுரர் கையில் வில்லு இருக்கிற காரணத்தினால் எதிர்காலத்திலே பஞ்சபாண்டவர்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும் போர் வருமையானால் அந்த மகாபாரத போரிலே அந்த அர்ஜுனுடைய கையில் இருக்கக்கூடிய வில்லுக்கு பதில் சொல்லக்கூடிய வில்லாக இந்த விதுரர் கையில் இருக்கக்கூடிய வில் வழங்கும் என்று சொல்லி எல்லோரும் நினச்சிருந்தாங்க. இந்த நேரத்தில் அவர் வில்லை ஒடிச்சிட்டு போயிட்டு வெளிப்பண்ண போயிட்டார். அப்போ அந்த நேரத்தில் என்னாச்சு? அந்த மன்னர்களெல்லாம் கலங்குறாங்க. 56 தேசத்து ராஜாக்கள் எல்லாம் கலங்குகிறார்கள். பீஷ்மாச்சாரி கலங்குகிறார், துரோணாச்சாரி கலங்குகிறார், கிருபாச்சாரி கலங்குகிறார், அசூத்தமா கலங்குகிறான். அத்தனை பேரும் அங்கே கர்ணன் கலங்குறான். எத்தனை பேரும் கலங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த வில்லை முடிச்சுட்டு போயிட்டாரே, இனிமேல் எந்த வில்லை வச்சுக்கிட்டு வா நீ அவனை ஜெயிக்க போகிற பஞ்சபாண்டவர்கள்னு அவங்கெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் கேட்குறாங்க. பீஷ்மரும் மற்றவங்களாம் கேட்குறாங்க. அந்த வில்லினை முறித்த வில்லி தனதாலயம் பூதாச்சுதன் சந்த வில்லும் வரன் வில்லும் ஒப்பதொரு தாம வில்லினை முறிப்பதே முந்த வில்லியரில் என்னும் வில்லுடைய விஜயன் வந்தமரில் முடிகினால் எந்த வில்லி இது நிற்கும் வில்லியினி என்று காவலர் இறங்கினார். எதிர்காலத்தில் மகாபாரத போர் வந்தால் எந்த வில்லை வச்சுக்கிட்டு வா காண்டீபம் என்று சொல்லக்கூடிய அர்ஜுன் கையில் இருக்கக்கூடிய வில்லை வச்சு வெல்ல போகிறேன்னு கேட்குறாங்க எல்லோரும். அந்த நேரத்தில் சொன்னபோது அவன் சொல்லுகிறான், யார்? துரியோதனன் சொல்கிறான், நீ இருக்க நடிவிற்கு யா சரியனவன் இருக்க நிகரற்றவன் செய்யிருக்க நல்லிடையனுக்கு நல் விருந்து செய்தவன் வெறுக்கிலன் போயிருக்கிலன் சிலை மலைந்து நம்முடையவர் போர் செய்குவார். பீஷ்மாச்சாரியை பார்த்து சொல்கிறான், பீஷ்மாச்சாரி அவர்களே, தாத்தா அவர்களே, நீங்கள் இருக்கும்போது நீங்கள் எப்படிப்பட்டாளே? யார்? பரசுராமனையே தோற்கடி வச்சாள் இல்லையா நீங்கள்? ஆக பீஷ்மாச்சாரியாக விளங்கக்கூடிய நீங்கள் இருக்கிற போது, நல்ல வில்லாசிரியராக விளங்கக்கூடிய துரோணாச்சாரியர் இருக்கிற போது, கிருபாச்சாரியர் இருக்கிற போது, வில்லாசருடைய அன்பு மகனாக விளங்கக்கூடிய சிவம்சமாக பிறந்த அஸ்வத்தாமன் இருக்கிற போது, கர்ணன் இருக்கிற போது, 56 தேசத்து ராஜாக்கள் நமக்கு இருக்கிற போது, இந்த விதுரர் வில்லை ஒடிச்சிட்டு போனதுனால என்ன ஆகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவளுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சொன்னான். ஆலமரத்திலேருந்து ஒரு ஆலை இலை விழுந்ததுனால ஆலமரம் போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? கடற்கரையில் இருக்கக்கூடிய மணலில் இருந்து ஒரு பிடி மணலை அள்ளிட்டதுனால கடற்கரையே மணல் இல்லாத போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? அதனால் இந்த விதுராழ்வார் இந்த வில்லையை முடிச்சிட்டு போனதுனால பெரிய ஆபத்து, பெரிய இழிவு, பெரிய இழுக்கம், பெரிய தாழ்வு நமக்கு வந்து விடாது என்று அங்கே ஆசிரியத்திலே மத்தியிலே பீஷ்மாச்சாரி, துரோணாச்சாரி, கிருவாச்சாரி, அஸ்வத்தாமா, கர்ணன் போன்றவர்களத்தில் எல்லாம் அங்கே சமாதானம் சொல்லி கொண்டிருந்தான். கடைசியில் என்ன ஆனது என்று சொன்னால், இது பஞ்சபாண்டவர்களுடைய போர் வந்தது. பஞ்சபாண்டவர்களுக்கும் துரியோதனர்களுக்கும் போர் வந்தது. அப்படி போர் வந்தபோது அந்த போரிலே நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று, துரியோதனுக்கு ஆதரவாக கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லி விதுராழ்வார் அங்கே
அதாவது தீர்த்த யாத்திரை போய்விட்டார். தீர்த்த யாத்திரை போய்விட்டதுனால அந்த துரியோதனாரின் பக்கம் விதுரர் இல்லாத காரணத்தினால காண்டீபம் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனுடைய வில்லுக்கு நிகராக அந்த வில் இருந்தது. அந்த வில் இல்லாத காரணத்தினால் அங்கே துரியோதனன் தோல்வியை தழுவினான். கடைசியில் தம்பிமார்களை இழந்தான், விட்டு உறவினர்களையெல்லாம் இழந்தான், எல்லா விதமான படைகளையும் இழந்தான். கடைசியிலே நிராயுதபாணியாக நின்றான். கடைசியிலே அங்கே பீமனாலே கொல்லப்பட்டு தலைமையை இழந்தான். இதனால்தான் ஆகவே அது எதனாலன்னாக்கா விதுரர் மட்டும் அந்த பக்கம் இருந்திருந்தால் அந்த வெற்றி வேறு தலைகளாக மாறியிருக்கும். அந்த விதுரர் போன காரணத்தினால், போரிலே கலந்து கொள்ளாத காரணத்தினால், அவர் தன் கையில் இருந்த வில்லை அங்கே ஒடித்து போட்டுவிட்ட காரணத்தினால் துரியோதனுக்கு அங்கே தோல்வி ஏற்பட்டது. ஆனால்தான் அப்படி தோல்வி ஏற்படுவதற்கு என்ன காரணம்? விதுரர் இல்லாதது காரணம். விதுரர் இல்லாததுக்கு என்ன காரணம்? துரியோதனன் தவறான வார்த்தையை பயன்படுத்தி காரணம். ஆக தவறான வார்த்தையை பேசிய காரணத்தினால் அங்கே கோபமடைந்த விதுரர் வில்லை ஒடித்து போய்விட்டார். ஆனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், ஆக்கமும் கேடும் அதனான் விதலால் காத்தோம்பல் சொல்லின்கொள் சோர்வு. ஆகவே ஆக்கமும் கேடும் நமக்கு சொற்களினால் தான் வருகிறது. ஆகவே அந்த சொற்களை பார்த்து உபயோகிக்க வேண்டும். யா காவாராயினும் நான் காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்று சொல்லி திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாவை காக்காத காரணத்தினால், தாசி மகனே வேசி மகனே என்று ஏளனமாக பேசிய காரணத்தினால் அவர் அந்த வில்லை முறித்து போய்விட்டார். அதனாலே மகாபாரத போரிலே அவர் கலந்து கொள்ளவில்லை. கலந்து கொள்ளாதனாலே அங்கே துரியோதனுக்கு மிகப்பெரிய தோல்வி கிடைத்தது. ஆகவே அந்த துரியோதனுக்கு தோல்வி கிடைத்தது காரணம் இந்த விதுரர் போரிடாத காரணம். அந்த விதுரரை கேவலமாக தவறான வார்த்தைகளால் பேசிய காரணம். ஆகவே தான் தவறான வார்த்தையால் தலைமை இழந்தான் என்ற தலைப்பை இந்த பதிவுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி இந்த பதிவினை கேட்டவங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் போல உங்களுக்கு சொல்லுவது என்ன என்று சொன்னால், ராமச்சந்திரன் முருகன் என்கிற பெயரிலே நான் ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன். அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தால் என்னுடைய பதிவுகள் உங்களுடைய இல்லம் தேடி, உங்களுடைய மொபைலை தேடி வந்துவிடும் என்பதை சொல்லுகிறேன். என்னுடைய பதிவுகள் நன்றாக இருந்தால் லைக் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பதிவுகள் மிகவும் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவினை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.